தொடர்ந்து தாவீதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முக்கியமாக கடந்த வாரத்திலே மேபி போசேத்தை குறித்து ரொம்ப ஆழமாக நாம் தியானித்தது உண்டு. இந்த வாரம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை நாம் என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். ஒரு முழு அதிகாரமும் நமக்கு இதில் வாசிக்கணும். ஒருவர் மாத்திரம் ஒரு 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 1லிருந்து 5 வரைக்கும் வாசிங்க. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரர் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பிரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பிரியின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரியார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினார். யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியானான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். போதும், கண்ண மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாள் இப்படி வார்த்தை எங்களோடு பேசட்டும், வசனம் எங்களோடு இடைபெறட்டும். ஆவியானவர் நீங்க பேசுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அதாவது வேத வசனத்தில் இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப பயமும் ரொம்ப நடுக்கமும் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் தனித்தனியாக நீங்கள் வாசித்தாலும் சரி, நான் வாசித்தாலும் சரி. ஏன் அப்படின்னா 11ஆம் அதிகாரத்திற்கு முன்பு வரை தாவீது எப்பேற்பட்ட ஆள் என்பது வேற ஒரு மனுஷனை போல தெரியும். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தைரியமான ஒரு ஆள், தேவனை சங்கீதங்களினால் உயர்த்தின ஒரு மனிதன். ஆனால் அந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க அப்படியே வித்தியாசமான ஒரு ஆளை நீங்க பார்க்க முடியும். எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு விபச்சாரக்காரனா நீங்க பார்க்க முடியும், ஒரு ஏமாற்றுகிறவனா நீங்க பார்க்க முடியும், ஒரு கொலை செய்பவனாக நீங்க பார்க்க முடியும், ஒரு ஹிப்போக்ரசின்னு சொல்லுவாங்க, ஒரு நடிகன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க முடியும், ஒரு ஆக்டிங் பண்றவனை போல நீங்க பார்க்க முடியும். இது எல்லா விஷயத்திலும் ஒரே சாப்டர்ல ஒரே சீன்ல நீங்க என்ன பண்ணிடலாம், நீங்க பார்த்துடலாம். ஸோ இத்தனை வருடம் இருந்த தாவீதும் இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தாவீதும் ரொம்ப கவனம் எடுத்து நீங்க பார்க்கணும். இந்த பத்சேபாள் அப்படிங்கிற இந்த சம்பவம் சாமுவேல் ஏதோ தாவீது ஏதோ வாலிப வயதுல செய்த தவறு கிடையாது. இன்னைக்கு நாம எல்லாம் குற்றம் சுமத்துறது என்ன அப்படின்னு சொன்னா, வாலிப வயதுல தான் பாவத்தில் விழுந்துருவாங்க. இப்படிப்பட்ட விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, செக்ஷுவல் டிசையர் அவங்களுக்குள்ள இருக்கும், காம விகாரத்திற்குண்டான ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸ்ட்ரைட்டா நான் சொல்றேன். ஆனா நல்லா கவனிங்க, தாவீது பத்சேபாள் இடத்திலே விபச்சாரத்தின் ஆவியிலே விழுந்த போது தாவீதினுடைய வயது 50 வயதான ஒரு ஆள். இதுவரை 50 வருஷம் தேவனோடு பக்தி வைராக்கியம் பாராட்டின ஒருவன் ஒரு காரியத்துல சடனா என்ன பண்றான், விழுந்து போகிறான். நம்ம அதிகம் நினைக்கிற ஒரு விஷயம், நான் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு பிள்ளை, தேவ வசனத்தை வாசிக்கிற ஒரு பிள்ளை, தேவ சத்தியத்தை கேட்கிற ஒரு பிள்ளை, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேத வசனங்களை வாசிக்க எனக்குள்ள ஒரு இம்யூனிட்டி பவர், எனக்குள்ள ஒரு நல்ல சக்தி வந்துடும். பாவத்தை எதிர்த்து நின்றுவேன், பிசாசானவை நான் என்ன பண்ண, பிசாசானவை தும்சம் பண்ணிடுவேன், எந்த இடத்திலும் எனக்குள்ள பாவம் வராது அப்படின்னு நினைக்கிற பல பேர் உண்டு. சகோதர சகோதரியை, இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எந்த நேரத்திலும் எப்பொழுதும் யார் வேண்டுமானாலும் பாவத்திலே விழலாம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் பாவம் என்பது இயற்கையாக, நேச்சுரலாக நம்முடைய இருதயத்திலே வேரூன்றி இருக்கிறது. இப்படிதான் பாவத்துக்குள்ள யார் விழுந்து போறா, தாவீது என்ன பண்றான், விழுந்து போறான். அத நீங்க நல்லா கவனிங்க.
சடனா சில நேரத்தில் நம்ம நினைக்கிறது, தெரியாம உடனே பாவத்தில் விழுந்துட்டேன், தெரியாம உடனே பாவத்தில் விழுந்துட்டேன், தெரியாம உடனே பாவத்தில் விழுந்துட்டேன். இல்ல, டக்குன்னு ஒரு நைட்ல உடம்ப குறைக்கிறாங்க, ஒரு வாரத்துல உடம்ப குறைக்கிற மாதிரி பாவம் என்பது ஒரு நிமிஷத்துல நான் விழுந்துட்டேன், ஒரு நிமிஷத்துல நான் கணம் தவறிட்டேன், ஆக்சிடென்ட் போல நான் விழுந்துட்டேன், கிடையவே கிடையாது. பிசாசானவன் ரொம்ப எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், எச்சரிக்கை உள்ளவனாக என்ன பண்றான் இருக்கிறான். அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண மாட்டான், எந்த விஷயத்தையும் விட மாட்டான். நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுக்குள்ள என்ன வீக்னஸ் அப்படிங்கிறத அழகா கண்டுபிடிச்சு அந்த வீக்னஸ் மூலியமாக வீழ்த்துவதற்கு ரொம்ப எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்படக்கூடியவன் தான் பிசாசானவன். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இங்க நம்ம என்ன பண்றோம், நம்ம வாசிக்கிறோம். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய டேம், ஒரு பெரிய அணை, அந்த அப்பேற்பட்ட அணையில ஒரு சின்ன கிராக்கு, அவ்வளவுதான். நீ நல்லா கிராக் அப்படின்னு சொன்னா சின்ன பிளவு என்ன பண்ணுமா, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளவு அதிகமாகி அந்த டேமையே உடைச்சிருமா. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் ஒரு சின்ன பிளவு அணையை உடைத்து தள்ளுவதை போல ஒரு சின்ன காரியம் தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு டேமேஜ், மிகப்பெரிய ஒரு பாவ காரியத்தை என்ன பண்ணிருச்சு, செஞ்சிருச்சு. இப்ப நம்ம பார்க்க போற சில விஷயங்கள், ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த சின்ன டேமேஜ் எப்படி வந்துச்சு, இந்த சின்ன பிளவு இல்ல சின்ன கிராக் எப்படி தாவீதினுடைய வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல ஆராய போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது தனக்குள்ளே இருக்கக்கூடிய பாவத்தை சரியாக கையாளவில்லை. நல்லா கவனிங்க. ஒவ்வொருவருக்குள்ளேயும் பாவத்தினுடைய வேர் உண்டு. ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை தனக்குண்டான ஒரு பாதையிலே, தன்னுடைய திட்டத்துக்குண்டான பாதையிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கை அப்படிதான். மிகப்பெரிய திட்டங்களை தாவீதுடைய வாழ்க்கையில என்ன பண்ணார், செய்தார் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, தாவீதை கொண்டு மிகப்பெரிய சங்கீதங்களையும் பாடல்களையும் தேவன் எழுதினார். அது மாத்திரம் கிடையாது, தாவீது தேவனிடத்திலே தன்னுடைய வாழ்க்கைக்குண்டான டைரக்ஷன், வழியை அழகா கண்டுபிடிச்சு அந்த பாதையிலே நடந்த ஒரு மனிதன். இதெல்லாம் தாவீதினுடைய பாசிட்டிவ் சைடு. ஆனா அதே சமயத்துல தாவீது இப்படிப்பட்ட ஃபெயிலியர், தோல்விக்கு என்ன காரணம் தெரியுமா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராக்க, சின்ன பாவத்தை தாவீது சரியா என்ன பண்ணல, கையாளல. அவனுக்குள்ள இருந்த அந்த சின்ன பாவம் என்ன தெரியுமா, தன்னுடைய எதிர்பாளர், இவன் ஆண் என்று சொன்னால் எதிரே நிற்பது பெண்பாளர், பெண் என்று சொன்னால் எதிரே ஆண், இப்படிப்பட்ட எதிர்பாளரிடத்திலே இருக்கக்கூடிய இச்சையின் ஆவிய ஆரம்பத்தில் இருந்தே தாவீது சரியா கையாளல. இன்னைக்கு பல பேருடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட இச்சையின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேஷித்தனத்தின் ஆவி, காம விகாரத்தினுடைய ஆவி வருவதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை நாம் சரியாக கையாளலன்னு அர்த்தம். நான் ஜெபம் பண்றேன், நான் வேதவசனம் வாசிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் தசம்பாக செலுத்துறேன், என் மனைவிக்கு உண்மையா இருக்கிறேன், என் கணவருக்கு உண்மையா இருக்கேன், பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிறேன். எஸ், 49 வருடம் இப்படிப்பட்ட நல்ல பேர்களை வாங்கி கொண்டிருந்த நாம், அந்த 49 வருடமும் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சின்ன சைட்ல ஓரத்துல ஒரு சிம்டம் இருக்கு. அந்த சிம்டம் இருக்கும்போது, ஒரு அறிகுறி இருக்கும் பொழுது, 49 வருஷம் மாத்திரமல்ல, மரணம் வரைக்கும் அந்த அறிகுறியிலே எச்சரிக்கையாக இருந்திருக்கணும், அதை சரியா கையாண்டு இருக்கணும். இல்ல, இந்த விஷயத்துல நான் வீக், இந்த விஷயத்துல நான் குறை உள்ளவன், இதை நான் எப்படி கையாளணும் என்று சொல்லி உங்களுடைய பாசிட்டிவ் சைடு அதிகம் பார்க்கறத காட்டிலும் உங்களுடைய நெகட்டிவ் சைடை நீங்க அதிகம் கவனம் எடுக்கணும். ஒரு மனிதன் பாவத்தை ஜெயிக்கணும்னா அப்படிதான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட், உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல காரியத்தை பெருமை பேசிட்டு இருக்கிறத காட்டிலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தப்பான காரியங்கள், கெட்ட காரியங்கள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க எப்பொழுதும் கவனத்துல வச்சு ஆராய்ந்துகிட்டே இருக்கணும். தாவீது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருந்திருந்தான் அப்படின்னா சாத்தான் அந்த கிராக்கை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான், அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். எப்படி அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சு தண்ணி உள்ள போகுதோ அதே போல பிசாசானவன் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டுட்டான். இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராக் என்னன்னா இதுதான்,
So he waited 49 years. So பிசாசானவன் 49 வருஷம் அந்த பாவத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். தாவீதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 8 மனைவிகள் வேதவசனத்துல சொல்லப்படுகிற கணக்கு. அதை தாண்டி அதிகமான, கொஞ்சம் அந்த குழந்தையை பாருங்க, சரி, அந்த 8 மனைவிகள், அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மனைவியை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு உறவு இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தாவீதுனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. சகோதர சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எங்க போய் விழுகிறான் பாருங்க. ஒரு 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 திருமணமான ஒரு பெண்ணிடத்துல போய் என்ன பண்றான், விழுகிறான். கர்த்தர் ஒருபோதும் பல திருமணங்களை அனுமதிக்கிற தெய்வம் அல்ல. உபாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா கர்த்தர் தெளிவா பேசுறார் திருமணத்தை குறித்து. ஒரு ஆண் ஒரு பெண் என்று தெளிவா பேசுறார். அதிலும் ராஜாக்கள் ரொம்ப இதுல எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவா என்ன பண்றார், பேசுறாரு. ஆனா வேதவசனத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கை, யாக்கோபுடைய வாழ்க்கை, சாலமோனுடைய வாழ்க்கை வைத்து பல திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பேசுவது உண்டு. இல்ல, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. சில நேரங்கள்ல டாலரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன பண்றது, சகிச்சுட்டு போகணும் அப்படின்னு சகிச்சுட்டு போறாரோ தவிர அதை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் அல்ல. அதை சகித்து கொண்டு போறதுனால கர்த்தர் அப்படியே அவங்கள ஜாலியா விட்டுறாருன்னு கிடையாது. நீங்க நல்லா கவனித்து பாருங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 2 மனைவிகள் 3 மனைவிகள் 4 மனைவிகள் வரும் பொழுது அவன் குடும்பத்துல அவனால பிரச்சனை அவனுக்கு எங்க மன நிம்மதி கெடுதுன்னா இப்படிப்பட்ட பெண்களால தான் அவனுக்கு கெடும். ஆபிரகாம் வீட்டுல பிரச்சனை ஆகாரனால தான். ஈசாக்கு ரெபேக்கால கல்யாணம் பண்ணாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. யாக்கோபுடைய வீட்டுல பாருங்க, பெண்களால தான் ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட பசங்க, ஏகப்பட்ட சண்டை. தாவீது வீட்டுல பாருங்க, சாலமோன் எதனால விழுந்து போனான்னா ஏகப்பட்ட மனைவியை கல்யாணம் பண்ணி தான் விழுந்து போய் விக்கிரக ஆராதனையில போனான். சோ நல்லா கவனித்து பாருங்க, பிரச்சனைகள் அங்கதான் வருது. சோ கர்த்தர் அதை அனுமதிக்கிற தெய்வம் அல்ல. சோ அந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணணும், கையாளணும். சகோதர சகோதரி, இங்க இருக்கிற நம்ம அனைவருக்குள்ளும் அந்த வேர் உண்டு. வாலிப வயதாகட்டும், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள், இப்பொழுது திருமணம் செய்தவர்கள், இல்ல நடுத்தர திருமண வயது உள்ளவர்கள், இல்ல எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயது ஆயிடுச்சு, இல்ல எந்த வயதா இருந்தாலும் அந்த பாவம் முளைக்கும், அந்த பாவம் வெளிவரும். அப்படி வெளிவரும் பொழுது அதை நீங்கள் சரியாக கையாளவில்லை என்று சொன்னால் வயது முக்கியம் அல்ல. இன்னைக்கு நம்ம நியூஸ்லயும் டிவிலையும் பார்க்கிறோம், பேரை பார்த்துட்டு இவங்க அவங்க இல்ல, தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பார்க்கிறோம். வயதானவர்கள் முதற்கொண்டு நடுத்தர வயது உள்ளவர்கள், வாலிபர்கள் இப்படிப்பட்ட பாலியல் பலாத்காரங்களில் ஈடுபடுகிறத நம்ம பார்க்க முடியுது. இது பெருமைக்குரிய விஷயம் அல்ல. இவ்வளவு சத்தியங்களை கேட்டுட்டு, இவ்வளவு வசனங்களை கேட்டுட்டு அந்த காரியத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்க கையாளாம விடுறதுனாலதான் இப்படிப்பட்ட சம்பவங்களை இந்த உலகத்தில் நாம் என்ன கொண்டிருக்கோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரியா கையாளல. எத்தனை பெண்கள் அவனுக்கு இருக்கிறாங்க. கர்த்தர் அதாவது இந்த பத்சேபால பார்க்கிறதுக்கு முன்னாடி 8 மனைவிகள், அதுக்கு மேல அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்கள், எல்லாம் தேவனுக்கு விரோதமாக தான். ஆனா நல்லா கவனிங்க, இத்தனை பெண்கள் இருந்தும் அவனுடைய இச்சையின் ஆவி பத்சேபால் இடத்துல நோக்கி போகுது. இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது காலையில் உட்கார்ந்து ஒரு நிமிஷம் யோசிச்சேன். யோசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் தெளிவா வெளிப்படுத்தினார். பிசாசானவன் எப்படிப்பட்ட ஒரு கன்னிங் ஃபெலோ, எப்படிப்பட்ட ஒரு 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 தந்திரக்காரன் பாருங்க. எத்தனை மனைவிகள் அவனிடத்தில் இருந்தாலும் அத்தனை பேரை காட்டிலும் அவனுடைய ஈர்ப்பு பத்சேபால் இடத்துல போகுது அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணை எப்படி பிசாசானவன் அங்க கொண்டு வந்து நிறுத்தி இருப்பான், எப்படிப்பட்ட ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வந்திருப்பான், எப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்திருப்பான். ரொம்ப கவனிக்கணும். இன்னைக்கு சில நேரங்கள் நம்ம பண்ணி, இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இது பெண்ணுக்கு மாத்திரம் தான் ஆணுக்கு மாத்திரமா பிரசங்கத்தை பிரிக்காதீங்க. 2 பேர், தாவீதின் இடத்துல தாவீதுன்னு வச்சுக்கோங்க, ஆணுன்னு வச்சுக்கோங்க, பெண்ணுன்னு வச்சுக்கோங்க.
பிசாசு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம், இத்தனை மனைவிகள் இருக்கும் பொழுது அவன் எப்படி அந்த பெண்ணை கொண்டு வந்திருக்கிறான், அந்த பெண்ணுக்குள்ள இருந்து எப்படிப்பட்ட ஒரு அட்ராக்ஷன் அவன் வெளிப்படுத்தி இருக்கிறான். அந்த பாவம் அவனுக்குள்ள இருந்த அந்த ஓரத்துல கொஞ்சமா இருந்த ஒரு காரியம் டக்குன்னு எல்லாவற்றையும் அடிச்சு பிடிச்சு மேல வந்து அது கேப்சர் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை தரமட்டமாக்கிடுச்சு, தாவீதுடைய வாழ்க்கையை. சரியா கையாளல பாவத்தை. சகோதர சகோதரியை சொல்ல நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் இச்சை என்பது பசி என்று சொல்லி. இச்சை என்பது பசி அல்ல, இச்சை என்பது நெருப்பு. எவ்வளவு தூரம் அதுக்கு நீங்க தணல கட்டை போட்டுக்கிட்டு ஒரு 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 பேப்பர் போட்டு அதை எரிய விடுறீங்களோ அவ்வளவு வேகமா எரிச்சிரும், அது அவ்வளவு ஹீட்டை வெளிப்படுத்தும். அதுதான் இச்சை. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவத்திற்கு நான் பாஸ்டர் இது ஒரு பசி, என் மனைவி சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என்னை சுற்றி உள்ளவர்கள் சரியில்லை, இந்த பசி எனக்கு அடங்கல, அப்படி சொல்லாதீங்க. இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, இப்படிப்பட்ட சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுல நெருப்புல போட்டு அதை ரொம்ப தணல் விடுறீங்க, அது ரொம்ப எரிய விடுறீங்க, வேகமா சுட்டெரிச்சிரும். ஒண்ணுமே இல்லாம தாவீது போய் விழல. எனக்கு மனைவியே இல்லை, நான் ரொம்ப 50 வயசு வரைக்கும் தனிக்கட்டையா நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு போய் பத்சேபாள் இடத்துல தாவீது விழல. எனக்கு இந்த பாயிண்ட் தான் ரொம்ப உறுத்துச்சு காலையில். எல்லாமே இருந்தாலும் நம்முடைய வீக்னஸ் எதுன்னு பிசாசு கண்டுபிடிச்சிட்டுனா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தை காட்டிலும் மோர் அட்ராக்ஷனா, மோர் ஈர்ப்பா, ரொம்ப விருப்பம் உள்ளதா அதை காட்டி எல்லாவற்றையும் விட இதுதான் பெஸ்ட்னு கொண்டு வந்து விளைச்சிருவான். அந்த நேரத்தில் அவன் கண்ணுக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது, அந்த சின்ன ஹோல், சின்ன ஓட்ட சொல்றேன் பாத்தீங்களா, அது சின்ன பிளவு. ரெண்டாவது என்னன்னா வெற்றி, சக்சஸ். இதுவரைக்கும் தாவீதுனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே வெற்றி. அவன் போய் சண்டை போடுற இடத்துல வெற்றி, அவன் எங்கெங்கெல்லாம் போய் சண்டை போடணும் அங்கெல்லாம் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறான். ஸோ அவனுடைய வாழ்க்கையில முழுவதும் சக்சஸ் ஆகிட்டே வருது, எல்லாமே வெற்றி. சண்டையில வெற்றி, வார்ல வெற்றி, குடும்பத்துல வெற்றி, எதுலையுமே அவனுக்கு தோல்விங்கிற ஒரு அடையாளமே கிடையாது. இப்ப அவன் என்ன பண்ணிட்டான், மேல டாப்ல வந்துட்டான். நல்லா கவனிங்க, இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா கவனிங்க. இப்ப ஒரு பொசிஷனை மேல அடையறதுக்கு கீழே இருந்து போராட்டம், ஸ்ட்ரகிள் 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 பண்ணி டாப்ல வரும். எந்த விஷயத்தையும் சுலபமா சம்பாதிச்சிட முடியாது, சுலபமா என்ன பண்ணிடாது மீட்டுக்கு எடுத்துட முடியாது. சின்ன வயதுல இருந்து ஆரம்ப காலகட்டத்தில் அதை ஸ்ட்ரகிள் பண்ணி, போராட்டம் பண்ணி, சண்டை போட்டு போராட்டம் பண்ணி, உழைப்பை கொடுத்து, கடின உழைப்பு பெற்று ஒரு பொசிஷன் மேல இடத்துக்கு வந்துடுறோம். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி போராட்டத்துல ஒரு இடத்துல மேல ஏறி வரும்போது நமக்குள்ள அப்படிப்பட்ட பாவம் இருப்பதும் அது வெளிப்படுவதும் ஒருபோதும் நடக்காது. எப்ப நீ ஒரு சக்சஸ் ரீச் பண்றியோ, எப்ப ஒரு மேல இடத்துக்கு போறியோ, எப்ப நீ ஒரு பணக்காரன் ஆகுறியோ, எப்ப உங்ககிட்ட ஐஸ்வர்யம் வருதோ, எப்ப உன் பாக்கெட்ல அதிக பணம் வருதோ, அப்பொழுதுதான் இந்த பாவம் அப்படியே மேல வர ஆரம்பிக்கும். பாவம் அப்படியே மேல வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீ போராட்டம் பண்ணி உன் வாழ்க்கையில நான் அதை வாங்கணும், இதை வாங்கணும், மேலிடத்துக்கு போகணும், மேல போய் சம்பாதிக்கணும், இப்படியெல்லாம் போராடும் போது உன் வாழ்க்கையை நீ தற்காத்து கொள்ளுவ. ஆனா ஒரு லெவலை போய் நீ ரீச் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா உன்னை தற்காத்து கொள்ளுகிற அந்த கேடயத்தை விட்டு எடுத்துட்டு இப்ப உங்களுக்குள்ள பெருமை வந்துடும். இதுவரைக்கும் நீ கர்த்தரை நம்பி இருந்தாய், இதுவரைக்கும் உன்னை வழிநடத்தும் தேவனை நம்பி இருந்தாய். ஆனால் என்றைக்கு நீ ஒரு மேல் பொசிஷன் போனையோ அப்பொழுதே உனக்குள்ள ஒரு திமிர் வந்துடும், ஒரு பெருமை வந்துடும். என்ன வந்துடும், இது நான் சம்பாதிச்சது, நான் பண்ணது, நான் கொடுப்பேன் யாருக்கு வேணாலும். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி வர சண்டைகள் இதுதான். அவங்களுக்கு ஏன் இந்த காசு நான் கொடுப்பேன், நான் சம்பாதிச்சது, நீ யார் கேட்கறதுக்கு, நான் செலவு பண்ணுவேன், நீ யார் கேட்கறதுக்கு, என் காசு நான் சம்பாதிப்பேன், நான் என்ன வேணா செலவு பண்ணுவேன், இப்படிலாம் பேசுற பேச்சு இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வளையத்தை, அந்த பாதுகாப்பு கேடயத்தை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு இருக்கிறீங்க. பிசாசு இந்த டைமுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இஸ் வெயிட்டிங். சாத்தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பான், பிசாசு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். எஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன கிராக் இருக்குது, அதை நான் சரியான நேரத்தில் உபயோகப்படுத்துவேன்னு சொல்லி கரெக்டாக நீ மேல் லெவலில் போய் நீங்கள் ரீச் பண்ண உடனே அந்த கிராக் வழியாக உள்ளே கொண்டு வந்து ஃபுல்லாக தரமட்டமாகிடுவோம். தாவீது பாருங்க, இத்தனை இன்சிடென்ட் நடக்குது, இத்தனை வருஷம், 49 வருஷம். எஸ், மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட சாமுவேல் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நீங்கள் அவனுடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால்,
அறிவுரை சொல்ல யாருக்கும் அதிகாரம் இல்லை, அக்கௌண்டபிலிட்டி இல்லை தாவீது. இது ரொம்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னைக்கும் ஒருவர் ஒரு புத்திமதி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்கிற ஒரு மனநிலைமைக்கு என்னைக்கு நம்ம வராம இருக்கிறோமோ அன்னைக்கே நம்முடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, தாவீது ஒரு ராஜாங்கிற ஒரு பொசிஷனை போய் அடைஞ்ச உடனே தாவீதுக்கு அறிவுரை சொல்லுவதற்கு நிறைய கேரக்டர்ஸ் இதுல வருது. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், நிறைய கேரக்டர்ஸ் அதுல வருது, நிறைய பேர் அதுல வராங்க. யோவாப் அதுல வரான், அதே போல ராணுவ வீரர்கள் அதுல வராங்க, அவனை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. பத்சேபாலோட நடக்கிற இன்சிடென்ட் அந்த அரண்மனையில நிறைய பேருக்கு தெரியும். ஆனா யாருமே போய் தாவீதுக்கு நேரா நின்னு தாவீது நீ பண்றது தப்புன்னு சொல்லுகிற அதிகாரத்தை தாவீது யாருக்கும் கொடுக்கல. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வராரு, நாத்தான் வராரு, ப்ராஃபெட் நாத்தான் வராரு. அவர் வந்து ரொம்ப ரிஸ்கான ஜாப் சொல்றாரு, அங்க அடி பண்ணிறான் தாவீது எங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அடுத்து இருக்கிற ஒரு கேட்டகரி இதுதான். யாரு சொல்றதை நான் கேட்க மாட்டேன், பாஸ்ட் சொன்னதை நான் கேட்டுருவேனா, இல்ல சபையில மூப்பர்கள் சொல்றதை கேட்டுருவேனா, யாராவது அட்வைஸ் கொடுத்தா நான் சொல்றதான் சரி, நான் சம்பாதிக்கிறதா சரி, நான் வாழ்ற வாழ்க்கை தான் சரி என்கிற ஒரு மெச்சன போக்கில பெருமையோடு வாழ்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் விழுந்து போவாங்க. ஏன் இந்த விஷயத்தை இன்சிடென்ட்டை குறித்து யாருக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, எத்தனை பேர் சொல்ல விளைந்திருப்பார்கள் தாவீதிடத்தில், தாவீது நீ பண்றது தப்புப்பா, ஒருத்தர் இன்னொருவருடைய மனைவியை நீ அபகரிக்கிற, அது மாத்திரமல்ல அந்த மனைவியை அபகரிச்சது மாத்திரமல்ல அவருடைய கணவரை கொலை செய்யற, அந்த கணவன் யாருன்னா உரியா, ரொம்ப நல்ல மனுஷன், தாவீதுக்கு அவ்வளவு விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு ஆள். வீட்டுக்கு போடாமா நான் போக மாட்டேன், நான் இங்கேயே படுத்திருந்தேன், தேசத்தை நான் பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய அவ்வளவு நல்ல ஒரு மனுஷன் உரியா. அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள புகுந்து நீ செய்கிற அளவுக்கு உனக்கு ஒரு துணிகரம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ ராஜ மேன்மை அடைந்த உடனே நீ யாருக்கும் அக்கௌண்டபிலிட்டியா இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகளை கொஞ்சம் கவனிங்க, ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை சொல்லும்போது ஏத்துக்கிறீங்க, நீங்க அதை ஏத்துக்கிற மனப்பாங்க கிடையாது. நான் சொல்றதான் சரி, நான் நினைக்கிறதான் சரின்னு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதை குறித்து என்ன பண்ணிக்கிறோம், மேல மேல பாயிண்ட் தான் வைக்கிறோமோ தவிர இல்ல நீங்க சொல்றது சரி நான் ஏத்துக்கிறேன் நான் அது அப்படின்னு. எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் வச்சிருக்கிறீங்க நீங்க? நான் வச்சிருக்கேன். சில நேரங்களில் நான் கோவப்படுறது உண்டு, சில நேரங்களில் நான் சண்டை படுறது உண்டு, எவ்வளோ பிரச்சனையில் சில தவறான முடிவுகள் எடுத்து நான் தொலைதூரம் போனது உண்டு. அவர்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இல்லை நீ பண்றது தப்பு நீ வந்துரு அப்படின்னு சொன்னா அந்த கோபத்தை விட்டு நான் திரும்ப வந்தது உண்டு, அந்த பிரச்சனையை விட்டு நான் திரும்ப வந்தது உண்டு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால தான் நான் இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன். அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறது, தவற உணர்றது, அக்கௌண்டபிலிட்டியா ஒருத்தர் வச்சுக்கிறது, ஒரு மென்டரா ஒருத்தர் வச்சுக்கிறது இல்ல, நம்முடைய சபையிலே கிடையாது. நான் ஒன்னு சொல்லுவேன், என் மனசுக்கு என்ன தோணுது நான் நல்லா தெரியும், நான் சொல்ற காரியம் நல்லா தெரியும், அவங்களுக்கு புரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. இல்லை சிஸ்டர் இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம், இல்லை பிரதர் உங்கள் வாழ்க்கையில் இது தீமையில் கொண்டு போய் விடும், இதெல்லாம் சொல்லிட்டு வருவேன். ஆன்னு கேட்டுட்டு அவங்க காரியம் ஏதாவது ஆகணும்னா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் எதை வேண்டான்னு சொல்கிறேனோ அடுத்த நாள் அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்து உட்காந்துருப்போம். என் கண் முன்னாடியே நடக்கும். செஞ்சுக்கோங்க, சொல்ல வேண்டிய கடமை என் கடமை. கேட்காம போனால் அதுக்கு அதனால வர விளைவுகளையும் அதனால வருகிற தீங்கையும் நீங்கள் தான் அனுபவிக்க போறீங்க. அல்லேலூயா. அதனால வர பிரச்சனையை அனுபவிக்க போறது நீங்க. ஒருத்தர் என்கிட்ட இது வேண்டாம்னு சொல்லும் போது நீ என்ன சொல்றது, நான் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொன்னா அதனால வர பிரச்சனையை அனுபவிக்க போறது நானு. அவங்களுக்கு சொல்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த இன்சிடென்ட் தான் தாவீதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்தது சுய நினைவில் மூழ்குதல். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இதுவரைக்கும் தாவீது நிறைய விஷயங்கள்ல என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா அவன் சண்டைக்கு போய் நிறைய யுத்தம் பண்றான். இப்ப என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த ஒரு பாயிண்ட் இது. இந்த சகோதர சகோதரியே, உங்க வாழ்க்கையில 24 மணி நேரத்துல அதிக நேரம் நீங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்கனாவே நீ பாவத்துக்கு தயாராயிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. வேலைக்கு போகாம ஒருத்தன் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறானாவே இப்படிப்பட்ட பாவங்கள் அவன் வாழ்க்கையில கண்டிப்பா வரும். அல்லேலூயா. நீங்க யோசிங்க, உங்க குடும்பத்துல உங்களை சுற்றி இருக்கிறவங்களை யோசிங்க. வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறானா
வீட்டில் லாட் ஆஃப் டைம், அவனுக்கு நிறைய நேரங்கள் இருக்குது, அவன் வந்து வேலைக்கு போகிறதில்ல, காசு அவன் கையில் இருக்குது, அவன் ஜாலியாக இருக்கிறான், திங்குறான், நல்லா சாப்பிட்றான், தூங்குறான், எந்திரிச்சு போகிறான். இல்லை ஒரு பெண் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, எந்திரிச்சு போகிறாங்க, வேற வேலையே அவங்களுக்கு இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட பாவத்தில் அவங்க விழாமல் இருக்க மாட்டாங்க. ஒன்று விழுந்திருப்பாங்க, இல்லைன்னா விழுகிறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனில் இருந்திருப்பாங்க. தாவீது அன்னைக்கு போருக்கு போயிருந்தானா அதுக்கு முன்னாடி என்ன வேணா நடந்திருக்கலாம், பின்னாடி என்ன வேணா நடந்திருக்கலாம், அதை விட்டுருங்க. பட் அந்த டேட்ல நடந்த சண்டைக்கு, அது என்ன, யாரோட அம்மோன் புத்திரரோடு இருக்கக்கூடிய சண்டைக்கு போயிருந்தானா என்ன பண்ணிருக்க மாட்டான், பத்சேபால பார்த்திருக்க மாட்டான், பாவத்தில் விழுந்திருக்க மாட்டான், உரியாவை கொலை பண்ணிருக்க மாட்டான். இதுக்கப்புறம் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரே சோக கதை தான். பிள்ளைகளுடைய பெரும் பிரச்சனையை தான் சம்பாதிச்சுட்டே வருவான். அடுத்த ஒரு டயலாக் கொடுவான், சாலமோன் ஆண்டவர் அடுத்தவனா அங்கீகரிக்கலையா, இந்த ஒரு சாலமோன் நாள் இருக்கிற அத்தனை பிள்ளைகள் எத்தனை பேர் செத்து போனாங்க தெரியுமா? அப்சலோம் செத்து போனான், அவனுடைய பிள்ளை. அப்சலோமுடைய தங்கச்சிய, இவனுக்கு இருக்கக்கூடிய 8 மனைவிகள்ல இன்னொரு மனைவியினுடைய பையன், இவனோட மகன் தான் அவனும். அதாவது அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயே ஒரு ஒரு இதே அப்பம் பண்ண தப்பு, அப்பனாவது என்ன பண்றான், இன்னொருவருடைய மனைவிய விஷம் பாருங்க, பாவம் பாருங்க. இவன் பையன் என்ன பண்றான், தான் சொந்த தங்கச்சி இடத்துல என்ன பண்றான், இச்சையின் ஆவியோட போய் தப்பு பண்ணுவான். பாவம். சகோதர சகோதரியை இது ரொம்ப கவனமா கவனி. எப்பெல்லாம் நீங்க தனிமையில் இருக்கிறீங்களோ, எப்பெல்லாம் வேலை இல்லாம இருக்கிறீங்களோ, எப்பெல்லாம் தவறான இந்த மாதிரியான நேரத்தில் இருக்கிறீங்களோ, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இந்த நேரங்கள்ல உங்க கையில என்னென்ன காரியம் இருக்கிறது, உங்களை சுற்றி என்னென்ன காரியம் இருக்கிறது, ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணுங்க. தனிமையில போனை வச்சுட்டு இருக்கிற அத்தனை பேர் ரொம்ப கவனமா இருங்க. அதுதான் உங்களுடைய கிராக், அதுதான் உங்களுடைய பிளவு. டிவி உங்களுடைய பிளவா இருக்காது, வெளியில போய் பார்க்கறது உங்க பிளவா இருக்காது, மற்றவங்கள்ட்ட பேசுறது உங்க பிளவா இருக்காது. பட் நீங்க என்னைக்கு தனியா உட்கார்ந்து போனை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, என்ன கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்க கவனி. இச்சைக்குரிய காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறியா நீ? ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வர என்ன கண்டென்ட் வருது, டிவியில என்ன காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க, லேப்டாப்ல என்ன காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க, தனிமையில உட்கார்ந்து நீங்க நினைச்சுக்கிறீங்க என்டர்டைன்மெண்ட் தான், நான் பொழுதுபோக்கிட்டு இருக்கிறேன், ஒண்ணு இல்ல, இதுல தப்பு கிடையாது நினைச்சுக்கிறீங்க. இல்ல, பிசாசு உனக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன பிளவை கொஞ்சம் கொஞ்சமா என்லார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறான், பெருசுபடுத்திட்டு இருக்கிறான். ஒரு நாள் பத்சேபா மாதிரி ஒரு கேரக்டரை கொண்டு வந்து உன் வாழ்க்கையில நிறுத்துவான். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அன்னைக்கு நீங்களும் நானும் விழுந்து போவோம். பாஸ்டர் நான் என்ன பண்றது, தூக்கி எறிங்க இன்னைக்கு கையில் இருந்து. நீ அந்த விஷயத்தை பார்க்காம, மொபைல் போன்ல என்னால பார்க்காம இருக்க முடியல பாஸ்டர், மொபைல் போனை தூக்கி எறி, இன்டர்நெட்டை கட் பண்ணு. நீ கர்த்தருக்கென்று பயன்படுகிற மகனாக மகளாக இருக்கணுமா, இல்ல பிசாசானவன் கையில எப்படி சிம்சோன் கண்களை பிடுங்கப்பட்டு ஒரு பொம்மையை போல ஆட்டுவிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாலும் அது போல பிசாசின் கையில கை பாவையாக பொம்மையாக இருக்கணும் அப்படின்னா நீ செய்கிற பாவத்தை தொடர்ந்து செய். சுய நினைவுல மூழ்காதீங்க. அடுத்தது, இப்பதான் அந்த சின்ன விஷயங்கள் எப்படி பெருசாகுது அப்படின்னு அடுத்த கண்டென்ட் நம்ம பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. கவனிங்க, உப்பரிகையின் மேலிருந்து கண்டான், அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியா என்ன பண்ணால், சௌந்தரியமாய் அவர் என்ன பண்ணால் இருந்தால். நல்லா கவனிங்க, இந்த 2 வார்த்தை நீங்க கனெக்ட் பண்ணும். கண்டான், சௌந்தரியம். என்னது? கண்டான், சௌந்தரியம். இந்த கண்டான் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த பாவம், அவனுடைய பார்வை, அவனுடைய கண்ணிலிருந்து வெளிப்படுகிற பார்வை சாதாரண பார்வையின் அல்ல, அவனுக்குள்ள ஓரத்தில் இருந்த அந்த சின்ன இச்சையின் பார்வை தான் கண்டான். அந்த இச்சையின் பார்வை தான் அந்த பெண்ணை இப்ப எப்படி காட்டுது, சௌந்தரியமான ஒரு பெண்ணா என்ன பண்ணுது, காட்டுது. உங்களுக்குள்ள இருந்து பார்க்கிற பார்வை தான் உங்களுடைய ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய காரியத்தை அது இச்சையா இல்ல அது வேறையா என்பதை தீர்மானிக்கும். இதே கண்ணு உன்னுடைய பிள்ளையை பார்க்கும்போது மகளாக தெரியும், இதே கண்ணு உன் தாயை பார்க்கும் பொழுது தாயாக தெரியும், இதே கண்ணு உன் தகப்பனை பார்க்கும் பொழுது தகப்பனாக தெரியும், இதே கண்ணு உன் அண்ணனை பார்க்கும் பொழுது அண்ணனாக தெரியும். ஆனால் அதே கண் இன்னொருவரை பார்க்கும் பொழுது தவறாக எப்படி தெரிகிறது? அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்? சேம் கண்ணு தானே.
அது ஒரு கண்ணாடியில் பார்க்குறோன்னா எல்லா விஷயமும் ஒன்னாதானே தெரியணும். ஏன் அங்க மட்டும் வேற ஒரு விஷயம் பிறக்குது? இங்கதான் பிசாசானவனும் இச்சையும் சேர்ந்து செயல்படுகிறார்கள். இச்சை உனக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது, பிசாசானவன் ஆப்போசிட் சைடுல இருந்து கேரக்டரை கொண்டு வரான். அல்லேலூயா, கொண்டு வரான். டெம்ப்டேஷன் இல்லாத ஆள் யாரும் கிடையாது, சோதனை இல்லாத ஒரு ஆள் யாரும் கிடையாது இந்த உலகத்துல. கவனிங்க, சோதனை இல்லாத ஆள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. சோதனை எல்லோருக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்துவும் சோதனை வந்ததே. சோதனையை பாவமாக மாற்றுகிறதெல்லாம் இங்க பிரச்சனை. டக்குன்னு ஒரு டைம் பாக்குறீங்க, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ போறாங்க, பாத்துறீங்க அவங்கள, எஸ் ஓகே, அவங்களுடைய ட்ரெஸ் உங்களை ஈர்த்திருக்கலாம், அவங்களுடைய நடை உங்களை ஈர்த்திருக்கலாம், அவங்களுடைய பேச்சு உங்களை ஈர்த்திருக்கலாம், ஏதோ ஜஸ்ட் அவங்கள பார்த்துட்டு அது சோதனை, டக்குன்னு டேர்ன் பண்ணிடணும். ஆனா அந்த நிமிஷத்துல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ள ஒரு இச்சைக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருச்சு, டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா சோதனை ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். சோதனை வந்தது ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். பட் அதை ரொம்ப நேரம் உட்கார்ந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய இச்சையின் பசிக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுடைய இச்சையின் நெருப்புக்குள்ள கட்டையை போட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படிப்பட்ட எண்ணம் வரும் பொழுது எத்தனை பேருக்குள்ள தேவ சத்தம் கேட்குது? தேவ சத்தியத்தை உங்களுக்குள்ள முணுமுணுக்கிற, ஆண்டவரே நான் பார்க்க கூடாது, ஆண்டவரே நான் ரோட்ல போறேன், நிறைய ஆண்களை பார்க்கிறேன், நிறைய பெண்களை எதிர்பாலரை பார்க்கிறேன். எதிர்பாலர்னா ஆண்கள் பெண்களை வச்சுக்கொள்ளுங்க, பெண்கள் ஆண்களை வச்சுக்கொள்ளுங்க, ஏன்னா ஒவ்வொன்றா என்னால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, அதனால் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப நான் எதிர்பாலரை பார்க்கும்போது எனக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள்ள தோன்றுதுன்னா அந்த நிமிஷத்துல இருந்து பேச ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் பார்க்க கூடாது, இந்த விஷயத்தை பார்க்க கூடாது, என் கண் அங்க போக கூடாது அப்படிங்கிற ஜெபம் உங்களுக்குள்ள பிறக்கணும். ஏன் ஆசீர்வாதத்திற்கு உட்கார்ந்து உபவாசம் போட்டு ஜெபிக்கிற உங்களால இப்படிப்பட்ட பாவத்துக்கு ஏன் நேரம் கொடுக்க முடியல? பிசாசானவனுக்கு தெரியும் எந்த விஷயம் உன்னை கீழே விழச் செய்யும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனாலதான் ஆசீர்வாதத்துக்கு ஒன்று ஜெபிக்க விட்டுறான், பாவத்துக்கு ஒன்று ஜெபிக்க விட மாட்டேங்கிறான். நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா உங்கள் இருதயத்துல அவர்களை குறித்து என்ன மைண்ட் ஓடுது, என்ன ஓடுது, உங்களுக்குள்ள என்ன தாட் ஓடுது? நல்ல தாட் ஓடுதுன்னா பேசுங்க. இல்ல பாஸ்டர் அவங்க கிட்ட நின்று பேசுனாவே என் மைண்ட் தப்பா யோசிக்குது அப்படின்னா அவங்களை அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள உதறி தள்ளுங்க. என் மனைவியை தவிர, என் கணவனை தவிர வேற ஒருத்தர் நின்று நான் பேசும்போது எனக்குள்ள வேற ஒரு எண்ணம் வருது அப்படின்னு சொன்னா டக்குன்னு மூவ் ஆயிருக்கணும். தாவீது பண்ண அதே தப்பு தான் இங்க. உப்பரிகையின் மீது கண்டான், அதோட நின்றுதானா பிரச்சனை கிடையாது. அடுத்த ஒரு பாயிண்ட், அவள் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான், ஒரு எக்ஸ்போஷன் கொடுக்குறான், என்ன பண்றான், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுக்குறான், அதாவது ஒரு விரிவாக்கம் கொடுக்குறான். சௌந்தரவதி, அழகுள்ளவள், அவ அழகா அழகு இல்லையா, நீயே உட்காந்து அளந்துட்டு இருக்க? அல்லேலூயா. இருக்கிற நம்ம எல்லோரும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். 50 வயசு ஒரு பிரச்சனை கிடையாது, எந்த வயசா இருந்தாலும் வரும். கவனமா இருங்க, வாழ்க்கையை துண்டு துண்டாடிட்டு போயிடும். நிறைய பேர் இப்படி கிடக்குறாங்க இந்த நாட்கள்ல. இச்சையின் ஆவியை வச்சுட்டு பத்சேபாட்டை விழுந்து போனது போல விழுந்து கிடக்குறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசுறாரு, என்னோடு பேசுறாரு. பாஸ்டர் சில கண்டென்ட் பார்க்கும்போது அப்படி வருது எனக்குள்ள, அது பார்க்காத. ஃபேஸ்புக் போனா பாவம் வருது, போகாத. யூடியூப் போனா பாவம் வருது, போகாத. அப்ப நான் என்னதான் பார்க்கட்டும்? என் வாழ்க்கையில் என்டர்டைன்மெண்ட்டே கிடையாதா, பொழுதுபோக்கே கிடையாதா? இப்படி சில பேர் டயலாக் பேசுறது உண்டு. ஒரு காலத்துல என்ன பொழுதுபோக்கு இருந்தது? சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அப்ப என்ன பொழுதுபோக்கு? ஜெபம் தான் பொழுதுபோக்கு, வேத வசனம் தான் பொழுதுபோக்கு, ஜெபம், இந்த மாதிரி கர்த்தர் காத்திருக்கிறது தான் பொழுதுபோக்கு. இன்னைக்கு உன் கையில டாப் லெவல்ல நீங்க வந்த உடனே போன் 10,000 போட்டு வாங்கணும், எனக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்றது? நான் சும்மா படுத்துட்டே உட்காந்துருப்பேனா? நான் அதனால பாக்குறேன் இந்த விஷயங்கள் எல்லாம். நான் பாக்குறேன், என்ன பாக்குறேன்? கொஞ்சம் கொஞ்சமா தீனி போடுற. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உன் கணவன் உனக்கு தெரியாது, உன் மனைவி உனக்கு தெரியாது. எல்லாரை காட்டிலும் சௌந்தரியமா வேற ஒண்ணு தெரிய ஆரம்பிச்சு விழுந்து போயிடுவ. இழப்பு உங்களுக்கு தான். இரண்டாவது காரியம், முதன்மையான பார்வையால் தூண்டப்படுகிறார்கள். சகோதர சகோதரி, சைக்கலாஜிக்கலா நான் பேசுறேன், கொஞ்சம் கவனிங்க. யாரும் தூங்கிடாதீங்க, அப்புறம் தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் சைக்கலாஜிக்கலா பேசுவாங்க, அதை நான் உங்ககிட்ட பேசுறேன். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் இந்த விஷயம்லாம், இன்சிடென்ட்லாம். அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் உண்டு. நல்லா கவனிங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்
சைக்கலாஜிக்கலா மன இதில் நம்ம பார்க்கும் பொழுது, சைக்கலாஜிக்கலா பார்க்கும்போது, பார்வையாலே தூண்டப்படுகிற ஒரு கேரக்டர், பார்வையாலே விழுந்து போகிற ஒரு கேரக்டர் ஆண். பெண் எப்பொழுதும் பார்வையால விழுந்து போறவங்க கிடையாது. பெண் எப்ப விழுந்து போவாங்க அப்படின்னு சொன்னா, தொடுவதின் மூலமாக அல்லது எமோஷனல் காரணமாக. இதுல தான் பெண்கள் விழுந்து போவாங்க. ஆண்களும் பெண்களுடைய கேட்டகரி பிரிச்சுக்கோங்க. இப்ப இந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. பத்சேபாள் தூரத்திலே குளித்து கொண்டிருக்கிறாள். குளித்து கொண்டிருக்கிற பத்சேபாளை கண்டு யார் பாவத்துல விழுந்துட்டான்? தாவீது விழுந்துட்டான். எஸ். பட் த சேம் டைம் அதே பத்சேபாளை கூட்டிட்டு வந்து பத்சேபாள் மேல கையை வச்ச உடனே பத்சேபாள் ஐயோ அம்மா அப்படின்னு கத்துனாளா? இல்ல. ஏன்? பத்சேபாள் எமோஷனலா ஒரு ஃபீல்ல இருக்கா. எமோஷனலா, அதாவது உணர்வு பூர்வமா கொஞ்சம் விழுந்து கிடக்கிறா. அவளை தொட்ட உடனே அவ பாவத்தில் விழுந்துறா. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன பேக்ரவுண்ட் செட்டிங் என்னன்னா, இந்த உரியா என்ன பண்றா, எப்ப பார்த்தாலும் வேலைக்கு என்ன பண்ணிடுறான், அதாவது இந்த சண்டைக்கு போயிடுறான். இதுல வாசிக்கிறோம், அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு 9ஆம் வசனத்துல பாருங்க. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனை வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவரோடு படுத்துக்கொண்டான். உரியாவுடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்ல மனுஷன். அவன் அது என்ன சொல்றான், இல்ல அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போதைக்கு சண்டை நடந்துட்டு இருக்குது, நான் பாதுகாப்பு இருக்கணும்னு சொல்லி இவனுக்கு தண்ணியை வாங்கி கொடுத்து திராட்சை ரசத்தையெல்லாம் அதிகம் ஊற்றி போதை ஏற்றி நீ வீட்டுக்கு போடா அப்படிங்கிறான் தாவீது. அப்பயும் என்ன பண்ண மாட்டேங்கிறான், போக மாட்டேங்கிறான். நான் எப்படி 11ஆம் வசனத்துல கேட்கிறான், நான் எப்படி வீட்டுக்கு போறது, என் மனைவியோடு நான் எப்படி போறது, என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா, நான் அப்படி செய்கிறது இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இவன். ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் சில உடல் உபாதைகள் வரும்பொழுது, சில உடல்ல வியாதிகள் இருக்கும்போது, இல்லை சில வேலைக்கு ரொம்ப தூரம் போயிடுறாங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நேரங்களில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இத ஒரு காரணமா காட்டி தயவு செய்து பாவத்தில் விழுந்துடாதீங்க. அதான் சொன்ன, ஆண்களுடைய பார்வை, பெண்கள் எமோஷனலா உணர்வு பூர்வமா தொடுதல் மூலியமா, இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். ஆண்கள் பார்க்கிற பார்வையில எச்சரிக்கையா இருங்க. ரொம்ப என்ன பார்க்கிறோம், ஏதை பார்க்கிறோம், எதுக்கு பார்க்கிறோம், அண்டர்ஸ்டாண்டபிளா இருங்க. பெண்கள் அதே போல, உங்களிடத்துல ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பேச்சை கவனிங்க. எமோஷனலா ஒரு பெண்ணை தான் பக்கம் ஈர்க்கணும் அப்படின்னா பேச்சில் விழ வச்சிருவாங்க. உன் புருஷன் சரியில்லை, உன் மாமனார் சரியில்லை, உன் மாமியார் சரியில்லை, உங்கள்கிட்ட வீடு இல்லை, உங்கள்கிட்ட கார் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி, உனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, நீ தனிமையில் இருக்கிற, அது இல்லை இது இல்லைன்னு பேசி பேசி விழ செஞ்சிருவான். இல்லை ஒரு பெண் மேல ஒருத்தர் கை போடுறானா எதுக்கு போடுறான் கவனிங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆடை விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஆடை விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. மனைவி பெண்கள் ஆடை விஷயத்துல எச்சரிக்கையா, ஆண்கள் ஆடை விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. இதுல யாரையும் நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. நான் இப்படி போட்ட ஆடையை போட்டால் தான் அவங்க பார்ப்பாங்களா, உலக மனுஷர்கள் பேசுற மாதிரி இது என் சுதந்திரம், நான் இப்படி தான் போடுவேன், வேண்டாம். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. ஒரு ஆண் வீட்டில் இருக்கிறீங்க, வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியே வைக்கிறீங்க, கதவை திறக்கிறீங்கன்னா உங்க ட்ரெஸ் கவனமா இருக்கணும், உங்க உடம்பு முழுவதும் மறைஞ்சிருக்கணும். அது எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன் நான். பெண் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுறாங்கன்னா அதுல ஒரு கண்ணியம் இருக்கணும். கண்ணியம் மீன்ஸ் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லவில்லை. எஸ், இதனால எந்த ஆபாசமும் இல்லை, போடுங்க. ஆண் இதனால எந்த ஆபாசமும் இல்லை, போடுங்க. பார்க்குறவங்க கண்ணில் தான் இருக்கு, தேவையில்லை. விளைவு யாரை சந்திக்க போறோம் இருக்குல்ல, விளைவு ஒன்று இருக்கு, கான்சிக்வன்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது யார் நம்ம தான் சந்திக்க போறோம். அப்படி ஏன் நம்ம இருப்பானே? பாதுகாப்பு உண்டு, அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது, ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க, எல்லாமே நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஆடையை உடுத்துங்க. அந்த ஆடை எப்படிப்பட்ட ஆடைங்கிறதுல ஆணும் பெண்ணும் கவனமா இருங்க. குழந்தைகள் என்ன பண்ணுங்க, கவனமா இருங்க. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப என்ன பண்ணுங்க, கவனமா இருங்க. ஸோ முதல்ல பெண்கள். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல உங்க லுக் ஒருவர் எடுத்து வாசிங்க. யோபு புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 31:1. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? பாத்தீங்களா? ஆண்கள் கண்கள் குறித்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யோபு தெளிவா பேசுறாரு. கண்ணை ரொம்ப காவல் காத்து வச்சிருக்கணும். ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு ஆணுடைய கண் எப்படிப்பட்ட திங்கிங் உள்ள கொண்டு போகுது. சுலபமா ஒரு பொண்ணுகிட்ட போய் நீ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம், தேவையில்லை. அது கேட்டாங்களா?
அதான் உங்க வேலையா? அவங்க அழகா, இவங்க அழகா இருக்காங்க, இவங்க அழகா இல்லை, இவங்க அசிங்கமா இருக்காங்க, தேவையா? தெரியாத ஒரு இடத்துல உன் மனைவி இடத்துல போய் அழகா இருக்குன்னு சொல்றீங்களா? தாராளமா சொல்லுங்க. உன் கணவர் இடத்துல சொல்றீங்க, சொல்லுங்க. உன் பிள்ளைகள் இடத்துல நல்ல ஆடை, ரொம்ப அழகா இருக்கம்மா, சொல்லுங்க. உன் மகன் இடத்துல ரொம்ப அழகா இருக்க, சொல்லுங்க. சம்மந்தமே இல்லாம பக்கத்து வீட்டுக்காரம்மா சேலை கட்டிருக்கு, அம்மா நீ ரொம்ப அழகா இருக்க, தேவையா? நீங்க இந்த பேண்ட் ஷர்ட் போடும்போது ரொம்ப அழகா இருக்கிறீங்க, தேவையா? இதெல்லாம் என்ன தெரியுமா? உனக்குள்ள இருக்கக்கூடிய கிராக், நமக்குள்ள இருக்கக்கூடிய பிளவு. நமக்கு தேவையான கான்வர்சேஷன், நமக்கு தேவையான உரையாடல் அவங்க கிட்ட அது இல்லை. அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு நட்பு, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வகையான ரிலேஷன்ஷிப், அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க கிட்ட என்ன பேசணும் அதை பேசுங்க. ஒரு பொருள் வாங்குறீங்களா, அதை வாங்குங்க. ஒரு இடத்துல கம்பெனியில வேலை செய்றீங்களா, அவங்க கிட்ட என்ன பேசணும் அதை பேசுங்க. தேவையில்லாத காரியங்கள் எங்கும் பேசக்கூடாது. வேலை செய்யற இடத்துல எதுவா இருந்தாலும் அப்படி என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அடுத்த ஒரு விஷயம், இந்த சின்ன இது காரியம் என்னன்னா, இச்சைக்கான தீர்வு போராடுவதல்ல, தப்பி ஓடுவது. அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் பண்ற அடுத்த ஒரு காரியம், பைபிள் வேதாகமம் என்னைக்கும் இந்த மாதிரி செக்ஷுவல் டிசையர், அதாவது இச்சையின் ஆவி, காம விகாரத்தின் ஆவியோட போராடு அப்படின்னு சொல்லல. சில நேரத்தில் சொன்னது, நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் பாரு அப்படியே இருக்கிறேன் பாரு, சொல்றது உண்டு. நான் இந்த போன்ல பார்த்தாலும் அதை பார்த்தாலும் எனக்குள்ள பாவம் வராது, நான் அப்படி இருப்பேன் பாரு, அவ்வளோ கண்ணியமா இருப்பேன். இன்னும் அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, அது ஒரு நிமிஷம் தான் பாஸ்டர் வந்து போகுது, நான் மற்ற விஷயத்தை தான் நான் பார்க்குறேன், அதனால ஒன்றும் இஷ்யூ இல்லையே. நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், சின்ன வயசுல இருந்து அவ்வளோ பக்தி வைராக்கியமா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், அதை நான் பார்த்தாலும் எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் வராது. இந்த மாதிரி டயலாக்லாம் விட்டுட்டு இருக்கிறீங்கன்னா இன்னோட தூக்கி எறிங்க அந்த டயலாக்லாம். இதெல்லாம் பிசாசு உனக்குள்ள விதைச்சிருக்கிற விதை. உனக்கு நமக்கு எதுக்கு தேவை தெரியும்ல? நீங்க கையில வச்சு பார்க்குற விஷயம் பாவம், உன் கண்ணு பார்க்குற விஷயம் பாவம், நீ பேசுற வார்த்தைகள் பாவம், தெரியும், ஓடுங்க அந்த இடத்துல இருந்து. அந்த இடத்துல நின்று நான் ரொம்ப யோக்கியவான்னு எதுக்கு காட்டணும்? தேவையில்லை. ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கிற, விபச்சாரம் நடக்கிற இடத்துல போய் நான் நல்லவன் சும்மா வந்து இங்க நிக்கிறேன், தேவையில்லை. அந்த இடத்துல அப்படிப்பட்ட சம்பவம் நடக்குதா, நம்ம அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்காக ஜெபிங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. நான் அங்க போய் நின்று நான் உத்தமன் நான் காட்டுவேன், தேவையில்லை. இதெல்லாம் பிசாசு விரிக்கிற ஒரு ட்ராப் இது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்வளோ வசனங்கள் இருக்கு பைபிள்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் காம விகாரத்திற்கும் பாலியல் விஷயங்களுக்கும் இச்சைகளுக்கும் விழுந்து போறாங்க. 2 தீமோத்தேயு 2:22. பாலியத்துக்குரிய இச்சைக்கு நீ என்ன பண்ணு, விலகி ஓடு. நிக்காதீங்க அந்த இடத்துல, அவங்க கிட்ட பேசாதீங்க. அவங்க யாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, சுத்தி இருக்கிறவங்க தப்பான அப்ரோச் உங்ககிட்ட கொண்டு வராங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நிக்காதீங்க. இல்ல நீங்க, ஏன்னா எப்பயுமே நம்ம அழகா ஒரு டயலாக், அவங்க தப்பு பண்ணாங்க பாஸ்டர், அவங்க பேசுனாங்க பாஸ்டர், அவங்க பாஸ்டர், அவங்க உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ள உன் வீட்டுல ஒரு மனைவி இருக்கா, உன் விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொள்ள உன் வீட்டுல ஒரு கணவன் இருக்கான், போ ஷேர் பண்ணு. ஜோக் அடிக்க, இன்னொரு பெண்ணுகிட்ட போய் நின்று ஜோக் அடிக்கிறது, இன்னொரு ஆணுகிட்ட நின்று போய் ஜோக் அடிக்கிறது, காமெடி பண்ணிட்டு எதுக்கு? சும்மா ஜாலிக்கு. நாங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டோம், எங்க லைஃப் ஸ்டைல் இதான், வாழ்க்கை முறை இதான். என்ன வாழ்க்கை முறை? உங்க காமெடி உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க, உங்க காமெடி ஏன் அதுல போர் அடிக்குது உங்க பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்க. இன்னொரு பெண்ணிடத்துல இன்னொரு ஆணிடத்துல சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வாலிப வயதுல உன் பாலியத்துக்குரிய இச்சைகள் ஓடு, அதுதான். வாலிப பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த விஷயத்துல. எல்லா வயசுக்கும் சேர்த்தான் சொல்றேன். இந்த ஜோக் அடிக்கிறன்ட்டு வருது, இந்த எமோஷனலா உணர்வுபூர்வமா நீ டவுனா இருக்கும்போது ஏதாவது உன் வாழ்க்கையில பிரச்சனை நடந்திருக்கும், அந்த நேரத்துல ஓனாய் மாதிரி உள்ள வருவான். கவலைப்படாத, உன் வீட்டுக்காரன் அடிச்சுட்டானா, கவலைப்படாதம்மா, அவன் ஏன் இப்படி இருக்கிறான், அவன் இப்போ அவன் ரொம்ப மோசமானவன், உன் மனைவி இப்படி பண்ணிட்டாளா, நீ எவ்வளோ நல்லவன் தெரியுமா, உன் மனைவிக்கு இப்படிப்பட்ட வியாதியா, இப்படிப்பட்ட பிரச்சனை, நீ எவ்வளோ நல்லவன் தெரியுமா. இந்த டயலாக்லாம் கேட்டிருக்கோமா எங்கேயாவது? எச்சரிக்கையா இருங்க. இச்சைக்கான தீர்வு போராடுவதில்லை, தப்பி ஓடுவது. யோசேப்பு மிகப்பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாவத்தை கொண்டு வந்து நடுவூட்டில் உட்கார வச்சுக்கிட்டு நான் ஜெயிப்பேன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நானும் பண்ற தப்பு அது. துரத்துங்க முதல்ல, வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க கூடாது. இப்படிப்பட்ட இச்சைக்குரிய ஆட்கள் எங்கேயாவது நம்ம சுத்தி, அது யாரா இருந்தாலும் சரி, வாசல் விட்டு வெளியே நில்லுன்றணும், வீதி விட்டே வெளியே. உனக்குள்ள இந்த இச்சை, நம்ம சொல்றது ஒன்று, மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், நான் இனிமே பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன், நம்பாதீங்க.
நீ இனிமே எனக்கு ஒன்றும் நிரூபிக்க வேண்டாம், நீ ஆண்டவர்கிட்ட போய் நிரூபிச்சுக்கோ, இந்த பக்கம் வராதுன்னு துரத்தி விட்டுருக்கு. ஒரு தப்பு பண்ணவனை கொண்டாந்து நடு வீட்டில் உட்கார், அவர் திருந்திட்டார், அந்த அம்மா திருந்திட்டாங்க, அவங்க அவங்க மன்னிச்சுட்டு அவங்க மறந்துட்டாங்க. இது ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க தப்பு பண்ணிட்டு ஆப்போசிட் மேல ஒரு பழிய போடுவாங்க. அவங்க வந்ததுதான தப்பு. அந்த அம்மா அப்படி பேசுறதுனால இவர் விழுந்துட்டார். அவங்க அப்படிப்பட்ட ஆடை உடுத்தி இந்த அம்மாவுக்கு முன்னாடி வந்து இவருக்கு முன்னாடி வந்தாங்க, இவர் போய் தப்பு பண்ணிட்டாரு. அந்த அம்மா இப்படிப்பட்ட ட்ரெஸ் இல்லை, அந்த ஐயா இப்படி உள்ள வந்துட்டாரு, அதனால இப்படி இந்த அம்மா விழுந்துட்டாங்க. இந்த டயலாக்லாம் தேவ பிள்ளைகள் யாராவது சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். உங்க குடும்பத்தில் நடந்து சுத்தி நடந்து அந்த அம்மா தப்பு, இந்த அம்மா அவங்குள்ள பிரச்சனை, அந்த அம்மாக்குள்ள பிரச்சனை, அதை சீர் பண்ற வழியை பாருங்க. இல்ல அவன் ரொம்ப நாளா ஆண்டவருக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா இவனுக்குள்ள இதுதான் காரியம்னா எங்க வேணா என்ன வேணா நடக்கும், அவன் திருந்த மாட்டான். இல்ல அவன் திருந்துறதும் திருந்தாதும் கர்த்தர் பக்கத்துல விட்டுட்டு நீங்க விலகி நிக்கிற வழியை பாருங்க. திரும்ப கொண்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு மறுபடியும் ஊருக்குள்ள எல்லா பிரச்சனைகளும் பண்ணிக்கிட்டு கிடக்கிறோம்னா தேவ நாமம் தூசிக்கப்படும். தேவ நாமம் தூசிக்கப்படும். இந்த காதுல கேட்டிருக்கேன் நான், கர்த்தருடைய நாமத்தை எப்படி தூஷித்தாங்க. 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. சாமுவேல் 2 சாமுவேல் 11:3 வாசிங்க. அதை விட்டுருங்க, அதோட விட்டுருங்க. அடுத்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இச்சை கருத்தரிக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா அவர் அனுப்பி என்ன பண்ணாராமா, விசாரிக்க என்ன பண்ணார், ஆள் அனுப்பினார். எப்படி ஒரு காரியம் பாருங்க. பாவம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் தான் உள்ள இருந்தது. அந்த ஸ்டேஜ் 49 வருஷம் அவனுக்குள்ள இச்சை கொஞ்சமா இருந்துச்சு. அந்த ஸ்டேஜ் வந்த உடனே அவன் உப்பரி மேல் உலாகும் பொழுதே கண்டான், ஆள் அனுப்பிட்டான். யாரு என்னன்னு விசாரி. நான் தான் முன்னே சொன்னேன், நான் தேவையில்லாதவர்கள் குறித்து அவங்க யாரு, அவங்க என்ன, எதுக்கு வந்தாங்க, என்ன ட்ரெஸ் உடுத்திருக்காங்க, என்ன செருப்பு போட்டிருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க, என்ன டிசைன்ல தலை சீவி இருக்கிறாங்க, அது ஆணா இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த விசாரிக்கிற கூட்டத்தை என்ன பண்ணும், எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க? உங்க மனைவி உடம்பு சரியில்லை விசாரிச்சிங்களா? உங்க கணவருக்கு உடம்பு சரியில்லை விசாரிச்சிங்களா? உங்க பிள்ளைகள் உடம்பு சரியில்லை விசாரிச்சிங்களா? உங்க அப்பா அம்மா ரொம்ப நாள் கஷ்டப்படுறாங்க விசாரிச்சியா? நீ எதுக்கு இன்னொரு ஆள்ல போய் விசாரிக்கிற? நீ நல்லா இருக்கிறியா, நல்லா இல்லையா, ஏன் சோகமா இருக்க, ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கு, ஏன் இந்த மாதிரி இருக்கு, ஏன் உன் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் உனக்கு இவ்வளோ கஷ்டம், எதுக்கு விசாரிக்கிற? நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிடலையா, நீ தூங்குனியா, தூங்கலையா, எதுக்கு விசாரிக்கிற? பத்சேபால எதுக்கு நீ விசாரிக்கிற? அவ இன்னொருவனுடைய மனைவி, நீ ஏன் அவளை போய் விசாரிக்கிற? ஏன் விசாரிக்கிறேன்னா உனக்குள்ள பாவம் கருதரிச்சிருச்சு. பாவம் உனக்குள்ள குழந்தை உருவாயிருச்சு. குழந்தை உருவானா என்ன பாஸ்டர், அது என்ன பண்ணுன்னு அடுத்து பாயிண்ட் அதுதான். கருதரிச்சிருச்சு. சாத்தான் அப்படிதான் அந்த இதை வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்பான். 49 வருஷம் வெயிட்டட். அடடா போறான், ஜெயிக்கிறான், வரான், ஆண்டவர்கிட்ட போறான், ஜெபிக்கிறான், வரான், அடடடா ஆண்டவர்கிட்ட போறான், ஆண்டவரை துதிக்கிறான், வீணையை வச்சு பாட்டா பாடி சங்கீதங்களாம் உயர்த்துறான், எல்லாம் அம்மோன் புத்திர ஜெயிக்கிறான், அமலேக்கரை ஜெபிக்கிறான், அதே போல பெலிஸ்தியரை ஜெயிக்கிறான், கோலியாத்தை ஜெயிக்கிறான், சவுல இருந்து இவர் ராஜாவாயிட்டான், எல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி. இஸ் வெயிட்டட். அதான் ஆண்டவர் ஒரு வசனம் அழகு, பாவம் வாசற்படியில் நீ வருவடா. எப்படி நீ வருவ? உனக்கு ஒரு டைம் உண்டு. 49 வருஷம் வெயிட் பண்ணுச்சு. அந்த உப்பரிகை அடுத்த செகண்ட் நடக்க ஆரம்பிச்சு. பட 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 நடக்குது. ஐயா போறாரு, அம்மாவை பார்க்கறாங்க, கண்டான், சௌந்தரியம், விசாரிச்சான், முடிஞ்சிச்சு சாப்டர். அடுத்தது 11:4. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இச்சை பாவத்தை பெற்றெடுக்கிறது. கருத்தரிச்ச குழந்தை இப்ப என்ன பண்ணிருச்சு, வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல இன்னொரு இன்சிடென்ட் அதுதான், நீங்க நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே இந்த எமோஷனல் டச் சொன்னேன், இந்த சைக்கலாஜிக்கல் சொன்னேன். இதுல பத்சேபாலும் உள்ளாளு. தாவீதுக்குள்ள அந்த இச்சை இருக்குன்னா இன்னொரு சைடுல இன்னொரு இதுனா பாவம் பாவத்தோடு சேரும்போது ஐக்கியம் ஆயிடும். அல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுங்க. நீ நல்ல கமாண்ட் அடிச்சு கெட்ட வார்த்தை பேசுறேன்னா எவன் கெட்ட வார்த்தையில சந்தோஷப்பட்டு அவனும் பேசுறான்னு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துப்பீங்க. பாவம் பண்றவன் பாவத்தோட பாவம் பண்றவனோட தான் சேருவான், பரிசுத்தமானோட சேர மாட்டான். இது செய்யாத, அது செய்ய பிடிக்காது.
சில சபைக்கெல்லாம் போகும்போது அங்கே போய் உட்காந்துருந்தா பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர் அப்படி. சில சர்ச்சில் போய் உட்காந்தா என்ன பிரசங்கம் இது, ரொம்ப பாவத்தை குறிச்சே பேசுறாரு அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ பாவமே பண்ணலையான்னு கேட்டால் எத்தனை பாவம் பண்ணியிருப்போம். ஒத்துக்கிட்டா பத்சேபா. இந்த இடத்துல பார்க்குறோம் 4ஆம் வசனம், நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழுத்து வர சொன்னான். அவளோ அவன் இடத்துல வந்தபோது இதெல்லாம் நடக்குது. எந்த இடத்துல ஐயோ பத்சேபாள் கதறினாள், பத்சேபாள் தப்பிக்க முயற்சி பண்ணாள் இல்லை. ஏன் ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க. ராஜா வேற. நல்லா கவனிங்க, யாருடைய கேரக்டர் நம்ம ஆராய்ஞ்சிட்டே வரோம். டார்கெட் யாரு? அப்ப அதுக்கு தகுந்த ஒரு ஆள் யார் ரெடி பண்ணி வச்சிருக்கா? பிசாசு. 49 வருஷம் தாவீது இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுக்காக ஒரு பெண்ணை ஏற்படுத்தி அந்த பாவத்தை விதைத்து வச்சிருக்கான். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா. நீங்க பெண்கள் கூட நினைக்கலாம் பத்சேபா தான் எங்க வீடு, அவரு தான் தப்பு பண்ணுவாங்க, ஆம்பளைங்க தான். அப்படி கிடையாது. உனக்குன்னு ஒரு கேரக்டர் நீ உள்ளுக்குள்ள அப்படி சைடில் வச்சுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா. இந்த இச்சையின் ஆவியை கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அதில் சந்தோஷம் டிவியில் பார்த்து மொபைல் ஃபோன் சூப்பர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க பார்த்தியா, உனக்குன்னு ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பிசாசு ரெடி பண்ணி வச்சுருப்பான். அவன் வரும்போது அந்த காரியம் அந்த அவனோ அவளோ வரும்போது, எந்த எதிர்பாளர் வரும்பொழுது நீங்கள் ஒன்றாய்ப்பீங்க. ஏன்னா பாவம் தானே, பாவம் எப்பவுமே சேர்ந்துக்கும். எச்சரிக்கையா இருங்க சகோதர சகோதரியே. பத்சேபா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா விழுந்து போறது தாவீது, விழுந்து போறது நீங்களும் நானும். பிசாசானவன் எப்பயுமே பிசாசானவனுடைய காரியம் எப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு மாதிரி. கிரெடிட் கார்டை பத்தி எங்க போனாலும் ரொம்ப அழகா ஆகா ஓஹோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? கிரெடிட் கார்டு எங்கேயாவது போனா சார் கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, நீங்க எவ்வளோ பணம் வேணா வாங்கிக்கலாம், 30,000 இன்ஸ்டன்டா நீங்க உடனே பணம் வாங்கிக்கலாம். இது போலதான் பாவம், இச்சையினுடைய பாவம் இப்படிதான். பட் நீ எல்லாம் கடனை வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து ஒரு பில்லு வரும் பாருங்க, நீ வாங்கினது 20,000, இன்ட்ரெஸ்ட் டாக்குமெண்ட் செலவு எல்லாம் போட்டு 60,000 வந்து நிற்கும். பில்லு வரும்போது தான் தெரியும் ஏன்டா இதை பண்ணோம் அப்படின்னு. அதே போல தான் இச்சையின் பாவம், காம விகாரத்தின் பாவமும் அப்படிதான். பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், அதனுடைய விளைவுகள் வரும்போது செத்து போயிடலான்னு தோணும். ஏன் இந்த வாழ்க்கைன்னு தோணும். இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் நடக்குது. அடுத்த ஒரு விஷயம், கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம், அதுதான் சொன்னேன் விளைவு, கான்சிக்வன்ஸ். பாவம் மரணத்தை வெளிப்படுத்துகிறது, ஆபரேஷன் ஆஃப் கவர் அப். அல்லேலூயா. பாவம் எப்பொழுதும் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கும், அதுக்கப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ பண்ண பாவத்தை மறைக்க தான் ஓடிட்டு இருக்கணும். ஒரு பக்கம் பாவத்தை மறைக்க ஓடிட்டு இருக்கணும், இன்னொரு பக்கம் பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை போராடி சுதந்திரிச்சுட்டு உட்காந்துருக்கணும். இதுதான் பாவத்தினுடைய விளைவு. நாளைக்கு அடிக்கடி சொல்றது உண்டு, பாவம் எப்பொழுதுமே ஒரு மனுஷன் பரிசுத்தமான இருக்கிறான்னா அவனை அப்படியே பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்கும். வாடா 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 வாடான்னு அவனை விழ செய்யற வரைக்கும் அவனை அழகா சுத்தி சுத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். ஒன்ஸ் அவனை ஹிட் பண்ணி கீழே தள்ளிருச்சு அப்படின்னா அதனுடைய வேலை முடிச்சு அது போயிடும். ஏன்னா பாவத்தினுடைய வேலை முடிஞ்சுது, அடுத்தது அதனுடைய விளைவுகள் வந்துடும். அவனை சுத்தி போட்டு அடி 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 அடின்னு அடிச்சு மரணத்துக்குள்ள கொண்டு போய் முடிச்சு விட்டுரும். எப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் பாருங்க. நல்லா கவனிங்க. இதுல முதல் காரியம் பார்க்குறோம் 9ஆம் வசனத்துல 6ஆம் வசனத்துல பார்க்குறோம், உரியாவை என்னிடத்துல அனுப்புன்னு சொல்லி நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்ற. தாவீதுக்கு ஒரு இன்டென்ஷனே கிடையாது, உரியாவை கொலை செய்யணும்னு ஒரு எண்ணமே யாரு கிடையாது, தாவீதுக்கு இல்ல. அவன் தப்பு பண்ணா, பத்சேபாளோட பாவம் பண்ணா, இச்சையின் பாவம் பண்ணிட்டான், காம விகாரத்தின் பாவம், பாலியல் இது பண்ணிட்டான். இப்ப உரியாவை கொலை பண்ணணும்னு அவன் நினைக்கவே கிடையாது. பட் அங்க என்ன பிரச்சனை ஆகுது, உரியா பண்ற விஷயம் எல்லாமே இவனுக்கு கோபத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து விட்டு உரியாவை என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். எப்படிப்பட்ட ஒரு டிசெப்ஷனுக்குள்ள கொண்டு வரான். ரொம்ப நல்ல மனுஷன் உரியா. அவனை கொண்டு போய் யோவாபுக்கு லெட்டர் இவன் கையிலேயே கொடுத்து, லெட்டரை கொண்டு போய் கொடு, கடிதத்தை கொண்டு போய் கொடுன்னு சொல்லி அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் போய் உரியாவை முன்னாடி நிறுத்தி நீங்க பின்னாடி வந்துருங்க, அவனை அடிச்சு கொன்றுட்டும். கொலை பிளானிங் பாருங்க, டிசெப்ஷனான பிளானிங் பாருங்க. பாவம் செஞ்சுட்டா இப்படிதான் பண்ணணும் நீங்களும் நானும். பாவம் பண்ற வரைக்கும் எதை குறித்து கவலை கிடையாது, சந்தோஷத்துல லைத்து கொண்டு இருப்போம். பாவம் பண்ணி முடிச்சோன்னு இவங்களை எப்படி ஏமாத்தலாம், என் மனைவி எப்படி ஏமாத்தலாம், என் கணவர் எப்படி ஏமாத்தலாம், எங்க அப்பா அம்மாவை எப்படி ஏமாத்தலாம், என் பிள்ளைகளை எப்படி ஏமாத்தலாம். பாவம் அதுதான் செய்யும். அதுல ஒரு 3 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன்.
இந்த இந்த ஆப்ரேஷன் ஆஃப் கவர் அப், பாவத்தை மறைப்பதற்கு செயல்படும் பாருங்க ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் வந்துருச்சுன்னா அது இனிமேல் அதிகாரத்தை கையில் எடுத்து உங்களை செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒன்ஸ் பாவம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அது அதிகாரத்தை கையில் எடுத்து அது செயல்பட ஆரம்பிக்கும். நீ நினைச்சதெல்லாம் நடக்காது. நான் இப்படி பண்ண மாட்டேன், நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், கிடையாது. அது ஒன்ஸ் அதிகாரத்தை எடுத்து அது செயல்பட ஆரம்பிச்சதுன்னா நீ எதிர்பார்க்காத காரியங்களை செஞ்சு கொண்டு போய் எங்கேயும் மூலையில் உட்கார வச்சிரும். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம். ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு குழந்தை. அந்த அம்மா ஒரு தவறான ஒரு செக்ஷுவல் அஃபேர், அதாவது இச்சையின் ஆவினால் இன்னொருவரோடு என்ன பண்ணிடுறாங்க, இருந்துடுறாங்க. அப்படி இருந்ததுக்கு பிறகு அவங்க என்ன பண்றாங்க, பெற்ற குழந்தைய விச வச்சு என்ன பண்ணிடுறாங்க, கொண்டுறாங்க. குழந்தை நல்லா நடக்கிற வயசு குழந்தை. அந்த அம்மா அவ்வளவு விருப்பத்தோடு பண்ணியிருப்பாங்களா அந்த காரியத்தை? ஆண்களும் பண்ணியிருக்காங்க. நான் 2 பேர்த்தையும் சேர்த்தான் சொல்றேன். இந்த இன்சிடென்ட் நியூஸ்லயே வந்துச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஆணும், மேகாலயாவில் நடந்துச்சு. ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணாங்க. அப்ப அவங்க தேனிலவு கொண்டாடுறதுக்காக எங்கேயோ ஷிலாங்க எங்கேயோ கூட்டிட்டு போய் ஆள் வச்சு அந்த அம்மா கொண்டுருச்சு. ஏன் அப்படின்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணுக்கு இன்னொருவரோடு வீட்டில் வேலை செய்யறவரை யாரோட கனெக்ஷன், இச்சை, விபச்சார ஆவி. அப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த அம்மா, அவனை தேவையில்லாம அவன் ரொம்ப ஆசையோட கல்யாணம் பண்ணி அவனை கூட்டிட்டு போய் கொண்டாங்க. திருச்செங்கோட்டில் நடந்துச்சு. மலை மேல கூட்டிட்டு போய் திருமணமாய் ஒரே வாரத்தில் மலை மேல இருந்து கீழே தள்ளி கொண்டாங்க. அவன் என்ன பாவம் பண்ணான்? இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இவங்க அந்த ஆசையோடு பண்ணியிருப்பாங்களா? கொலை பண்ணணும்னு தான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்களா? இல்ல, அந்த பாவம் லீட் பண்ணுது. சகோதர சகோதரியே, இப்படிப்பட்ட இச்சையான காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்குன்னா தயவு செய்து இந்த நாள்ல தூக்கி எறிஞ்சிரு. இல்லைன்னா அது உன் குடும்பத்தை எப்படி பாதிக்கும் தெரியுமா? உன்னை சுற்றி உள்ளவர்களை கொலை செய்ய கூட அது அஞ்சாது. இப்படிப்பட்ட பாவமான மனிதர்கள் தெரிந்து துணிகரத்தோடு உன்னை சுற்றி இருக்கிறாங்கன்னா அவங்களை தூக்கி எறி. அவர்களும் உன்னை கொலை செய்ய கூட அஞ்ச மாட்டாங்க. இதுல ஆக்டிங் வேற பார்க்குறோம். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். கொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்களாமா, 26ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல். அதுக்கப்புறம் 27. பாத்துக்கங்க, பாவம் பண்ணுங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கூட கிடையாது. ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறவனா இருந்தா கொலை பண்ணியிருக்க மாட்டான். கொலை பண்ணிட்டு எப்படா அவன் செத்து அவனை புதைச்சோன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். கவனிங்க, தாவீது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம இப்படிலாம் வாழக்கூடாது. தாவீது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி. 2மே இருக்கு தாவீது கிட்ட. எச்சரிக்கையா இருங்க சகோதர சகோதரியே, எச்சரிக்கையா இருங்க. பாவம் உங்களை இப்போ அந்த இச்சையின் பாவம் நீங்கள் நினச்சிட்டு, நான் அப்படிலாம் போக மாட்டேன் பாஸ்டர், நான்லாம் அப்படி, நான் வளர்ந்த வளர்ப்பு அப்படி, இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் இப்படி போக மாட்டேன், பெருமையாக இருக்காத. அதுக்குண்டான தீனியை போட்டுட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில் டிவியை பார்த்து, ஃபோனை பார்த்து, மற்றவங்களோட கமெண்ட் பண்ணி, ஜோக்கை பேசி, ஆபாச வார்த்தைகளால் பேசி தீனியை போட்டுட்டு இருக்கிற 40 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும். ஒரு நாள் உப்பரிகையில் கொண்டு போய் நிறுத்தி, உனக்குன்னு பிசாசானவன் வைத்திருக்கிற ட்ராப்பை, உனக்குன்னு பிசாசானவன் வைத்திருக்கிற கண்ணியை கொண்டு வந்து நிறுத்தினானா, கண்டான், அவளை பார்த்தான், சௌந்தரியம் கண்டான், அவளோடு இருந்தான், கொலை செய்தான். முடிஞ்சிரும் சாப்டர். 2வது பாயிண்ட், பாவம் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட இச்சையின் பாவங்கள், விபச்சாரத்தின் பாவங்கள் உன்னை சுற்றி உள்ளவர்களை காயப்படுத்தும். எத்தனை பேர் இதுல காயப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் காயப்பட்டிருப்பாங்க? உரியா ஒரு பாவமும் அறியாத ஒரு பையன், தன் மனைவியை குறித்து என்ன சந்தோஷப்பட்டிருப்பான், தன் குடும்பத்தை குறித்து என்னென்ன நினைவுகள் வச்சிருந்திருப்பான். ஒரு ராஜாவுக்கு அவ்வளோ உண்மை உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு இராணுவத்துக்கு அவ்வளோ உண்மை உள்ள, தன் குடும்பத்தை எவ்வளோ உண்மை உள்ளவனா இருந்திருப்பான். அவனை ஏன் அப்படி ஒரு காயப்படுத்தினான் தாவீது? பத்சேபா ஏன் அப்படி ஒரு காயப்படுத்தினான்? தாவீது வீட்டில் ஏற்கனவே 8 மனைவிகள், அவங்க எவ்வளோ காயப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் எவ்வளோ காயப்பட்டிருப்பாங்க. நீ செய்யற அந்த இச்சையின் பாவம் உன் குடும்பத்தை எவ்வளோ காயப்படுத்து தெரியுமா?
ரகசிய பாவம் யாருக்கும் தெரியாது நீ நினைத்துட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர 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 எத்தனை பேர் அதனால காயப்படுவாங்க தெரியுமா? உன் கணவனை குறித்து யோசிச்சியா? உன் மனைவியை குறித்து யோசிச்சியா? உன் பிள்ளைகளை குறித்து யோசிச்சியா? உன்னை சுற்றியுள்ளவர்களை குறித்து யோசிச்சியா? நீ செய்யற பாவம் அவர்களை எவ்வளவு வேதனைப்படுத்தும், அவர்களை எவ்வளவு காயப்படுத்தும். நீ நினைச்சுக்கிட்ட ரகசியமா எல்லாமே நடக்குது, சந்தோஷமா இருக்கிறோம். வாலிப பிள்ளைகள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ரகசியமா எல்லாம் நடக்குது, போன்ல பேசுறோம், யாருக்கும் தெரியாது. ஆனா நீ செய்யற காரியம் ஒரு நாள் உன் தாய் தகப்பனுக்கு வெளிப்படும் பொழுது அவர்கள் எவ்வளவு வேதனைப்படுவாங்க தெரியுமா? எவ்வளவு கண்ணீர் சிந்துவாங்க தெரியுமா? இச்சையின் பாவம் வேண்டாம். நீ பாவம் பண்ணி நீ தண்டனை அனுபவிச்சு நீ செத்து போறது இல்லை. இந்த பாவம் சுற்றி உள்ளவர்களை காயப்படுத்தும். ஒண்ணுமே அறியாதவர்கள், உனக்கு நன்மை செய்தவர்கள், உன் தாயும் தகப்பனும் உனக்கு நன்மை செஞ்சாங்க, உன் கணவன் உனக்கு நன்மை செஞ்சான், உன் மனைவி உனக்கு நன்மை செஞ்சா, உன் பிள்ளைகள் உனக்கு நன்மை செஞ்சாங்க, உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் உனக்கு நன்மை செஞ்சாங்க. ஆனா அவர்களை எல்லாம் காயப்படுத்தி இந்த பாவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ எந்த அளவுக்கு பிசாசானவனுக்குள்ள முழுகி போய் கிடக்கிறாய். பாஸ்டர், செய்தியை கேட்டுட்டேன், ரகசியமா இருக்கிறது ரகசியமாக போயிட்டோம், இன்றைக்கே மனம் திரும்பி இந்த விஷயத்திலிருந்து நான் வெளியே வந்துடுறேன்னா ப்ரைவேட்டா ஒப்பு கொடுத்து ப்ரைவேட்டா வெளியே வந்துரு. நான் யாரை எந்திரிச்சு நின்று கையை தூக்க அதை பண்ணு இதை பண்ணு நான் சொல்ல விரும்பலை. அதெல்லாம் நான் இங்கே வரவே இல்லை. இங்கே அலறீங்களா அழுங்க, இல்லைன்னா போங்க வீட்டுக்கு போய் அழுங்க, அழுது ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டு மனம் திரும்பி வாங்க தெய்வ சமூகத்தில். கடைசி ஒரு காரியம், இந்த இச்சையின் பாவத்தை கர்த்தரிடத்துல ஒருபோதும் மறைக்க முடியாது. அல்லேலூயா. ஒருபோதும் மறைக்க முடியாது. உன் அதிகாரத்தை வச்சு மறைச்சிடலாம் நீங்க நினைக்கலாம். ஒரு மனுஷங்கிட்ட வேணா உன் அதிகாரம் மறைச்சிருச்சு, யாரும் கேள்வி ஏன்டா அப்படி பண்ண கேட்க முடியாது தாவீத. பட் என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அப்சலோம் இவனுக்கு எதிராக எழும்புறான். பெத்த பையன் எதிராக எழும்பணும்னு தாவீது என்ன பண்றான்? ஓடி போயிடுறான். ஓடி போய் அவனுக்கு நிறைய பிளான். அப்சலோம் சின்ன பையன், வாலிப பையன். அப்படிப்பட்ட வாலிப பையன் என்ன பண்றான்னு சொன்னா எல்லா பிளானையும் என்ன பண்றான் போட்டு, தாவீது அவ்வளோ ஒரு கிங் மேக்கர், அவன் காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு கிடக்கிறான். இவன் ராஜா அரண்மனை எல்லாவற்றையும் பையன் எடுத்துக்கிறான். அது மாத்திரமல்ல, தாவீதினுடைய அந்த சொல்லுவோம் பார்த்தீங்களா, ராஜாக்கள்னா எக்ஸ்ட்ரா இருப்பாங்க பார்த்தீங்களா மனைவிமார்கள், அவங்களையும் எடுத்துக்கிறான். இதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்தது யாரு? அகித்தோப்பேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். இந்த அகித்தோப்பேல் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த பத்சேபாலுக்கு சொந்தக்காரன், மாமாவோ ஏதோ சம்திங் இஷ்யூ. பாருங்க எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் பாருங்க. ஒரு 50 வயசுல அவங்க தப்பு பண்றாங்க, அவளை என்ன பண்றாங்க, கூட்டிக்கிறான், கல்யாணம் ஆயிடுது, குழந்தை எல்லாம் பிறக்குது, குழந்தைகள் வளர்றாங்க. அப்சலோம் அப்போ குழந்தை. எது இந்த இன்சிடென்ட் தாவீதுக்கும் பத்சேபாலுக்கும் நடந்துக்கும் போது அப்சலோம் ஒரு 7 வயசு 8 வயசு பையனா இருக்கிறான். ஸோ 49 வருஷம் கழிச்சு நீ பாவம் பண்ண, இந்த பாவம் என்ன பண்ணுது, ஒரு 8 வயசு 9 வயசுல இருந்த அப்சலோ ஒரு 30 வயசு ரீச் பண்ணும்போது அவன் அப்பனுக்கு எதிராக எழும்பி அவன் அப்பனை எப்படி சாய்க்கணும்னு அவனுக்கு ரூட்டை போட்டு கொடுத்து அவன் அப்பனைய பெத்த மகன் அப்பனைய துரத்தி, இன்சிடென்ட் என்னன்னா கடைசியில பெத்த மகனை அப்பனுடைய ஆட்களே கொல்லுவாங்க. அவனை துரத்தி காட்டுல போய் கொல்லி இவனுக்கு செய்தி வரும், உன் பையன் அப்சலோம் என்ன பண்ணான், செத்துட்டான் அப்படின்னு சொல்லி. யார் கொன்னது? தாவீது. அவனுடைய படையாட்கள் தாவீது தான் கொல்லுவான். ஒரு மகனை பெற்றெடுத்துட்டான். பாருங்க, ஆண்டவர் சாலமோனை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சுட்டாரு. ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு இருக்குது இப்படிதான், பாவம் அவ்வளோ பெரிய பாவம் பண்ணா தாவீது, ஆண்டவர் மன்னித்து சாலமோனை அடுத்த வாரிசாக ஆண்டவர் அறிவித்தார். ரைட்டுங்க. அப்சலோம் யாரு? ஏன் அப்பங்காரனே கொல்றான்? இவனுடைய பிள்ளைய ஏன் கூட இருக்கிறவனே பெத்த பிள்ளைய பெத்த மகனை என்ன பண்றான், பாலியல் பலாத்காரம் பண்றான். ஏன் இதெல்லாம் நடக்குது? ஒரு பையனை அங்கீகரிச்சத, பாவத்தினால வந்த ஒரு சந்ததி அங்கீகரிச்சதை பேசுறிய நீ, இதை ஏன் பேச மாட்டேங்கிற? அப்ப பாவத்திற்கு நம்ம மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தாலும் சில விளைவுகள் உண்டு. அல்லேலூயா. இதுக்கப்புறம் தாவீது ஒப்பு கொடுக்கறத அடுத்த வாரம் நம்ம பிரசங்கமா கேட்க போறோம். உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் மன்னித்தார், தாவீதை ஏற்றுக்கொண்டார், பத்சேபாலையும் ஏற்றுக்கொண்டார், சாலமோனையும் ஏற்றுக்கொண்டார், சாலமோனை ராஜாவாக அங்கீகரித்தார்கள், எல்லாம் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. தட் சேம் டைம்
இஷ்யூ உண்டு, விளைவுகளையும் தியானிங்க. கடைசி வரைக்கும், மரண தருவாய் வரைக்கும் தாவீது பிள்ளைங்க பிரச்சனைக்காகவே வாழ்ந்தான். சாகும்போது கூட அப்பப்போ கொஞ்சம் ஞாபகம் வரும், எப்பா அதோனியா பிரச்சனை பண்ணுறான், எப்பா அவன் பிரச்சனை பண்ணுறான், இவன் பிரச்சனை, ஏன்டா கண்ணை முழிச்சோன்னு வேதப்பட்டான். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம் அந்த நாளில்.